வெல்கம் டு பெரில் டெய்லர்ஸ். வீட்டில் இருந்து தையல் பழகணும் அப்படின்னா இந்த வீடியோ பாருங்கள். இனிமேல் வரக்கூடிய வீடியோவும் இதுக்கு தொடர்ச்சியாக வந்துகிட்ருக்கோம். நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா வீட்டில் இருந்தே நமக்கு எல்லாம் எப்படியெல்லாம் தைக்கணுமோ அதை எல்லாமே நமக்கு பழகிக்கலாம். தையல் தொழில் செய்ய விரும்புகிறவங்களும் இதை பார்த்து படித்து அவங்க வேலை செய்யலாம். யாருக்கெல்லாம் ஸ்டார்டிங்லேருந்தே வேணுமோ அவங்க இந்த வீடியோக்களை பார்த்துட்டு வந்தால் போதும், ஈஸியாக தையல் பழகிடலாம். இப்போல்லாம் எல்லோருமே இந்த மாதிரி இண்டஸ்ட்ரியல் மிஷின் தான் யூஸ் பண்ணுறாங்க. இதுக்கு நமக்கு ஆயில் போட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இந்த ஷட்டில் நான் காட்டுறோம்ல, இந்த ஷட்டிலில் மட்டும் டெய்லி போடணும். ஏன்னா அதில் இருக்கக்கூடிய ஆயிலிங் மெக்கானிசம் ஷட்டிலில் வரும்னு சொல்ல முடியாது. சில நேரம் வரும், சில நேரம் வராது. ஆயில் இல்லாட்டி மிஷின் கொஞ்சம் சத்தம் போடும். நல்லா சாஃப்டாக வேணும்னா அந்த இடத்துல மட்டும், அந்த ஷட்டிலில் மட்டும் ஒரு 2 சொட்டு நமக்கு ஆயில் நம்ம ஊற்றிக்கலாம். டெய்லி 2 சொட்டு அதில் ஊற்றியாச்சுன்னா அந்த ஷட்டிலில் மட்டும் நமக்கு இந்த மிஷின் சத்தம் போடாமல் நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். அதனால் ஆயில் இந்த மிஷினில் ஆயில் ஷட்டிலில் மட்டும் போட்டுக்கணும். மற்றபடி வேறு எங்கேயும் தேவையில்லை. ஏற்கனவே அதில் டேங்கில் இருக்குது. அந்த டேங்கில் கீழே இருக்கிற டேங்கில் இருந்து எல்லா இடம் வந்துடும். இது பாருங்கள், இது ஷட்டில். இதுதான் ஷட்டில். ஷட்டில் தனியாக வச்சுருக்குறோம். இந்த ஷட்டிலில் தான் நம்ம பாபினில் நூல் சுற்றி அந்த பாபின் கேஸில் போடுவோம். பாருங்கள், இதுதான் பாபின் கேஸு. நூல் சுற்றி இருக்குது. நூல் ரைட் சைடில் இருக்கணும், பார்த்துடுங்க. லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடாது. ரைட் சைடில் இருக்க மாதிரி வச்சு அதை அப்படியே அந்த பாபின் கேஸில் போடணும். போட்டு அதில் ஒரு கட்டு இருக்கும். கட்டு வழியாக இழுத்து வெளியே எடுக்கணும். வெளியே ஸ்மூத்தாக வரணும். நூல் ஸ்மூத்தாக வரணும், பார்த்துடுங்க. இந்த பாபினை தான் அந்த ஷட்டில் அங்கே உள்ளே இருந்ததில் அதான் தனியாக எடுத்து வச்சுருக்கு பாருங்கள். இதில் நம்ம கொண்டு வைக்கணும். வைக்கும்போது வச்சுட்டு சும்மா விடக்கூடாது. விரல் வச்சு ஒரு ப்ரெஸ் பண்ணணும். அப்போ டக்குன்னு ஒரு சவுண்டு கேட்கும். அந்த சவுண்டு கண்டிப்பாக கேட்கணும். அதுதான் லாக் ஆகுது அப்படின்னு அர்த்தம். இதை எடுக்கணும்னா இதில் ஒரு லிவர் இருக்குது பாருங்கள், சின்ன லிவரு. அதை வைத்தியாச்சுன்னா நம்ம கையில் வந்துடும். போடுறதுக்கு லிவரை வைத்த வேண்டாம். போடுறதுக்கு சும்மா அப்படி போட்டுடலாம். போட்டுட்டு விரல் வச்சு அமுக்கி விடணும். அமுக்குனா ஒரு சவுண்டு வரும். அந்த சவுண்டு கண்டிப்பாக வரணும். அப்போ தான் அது லாக் ஆகிடுச்சு அப்படின்னு அர்த்தம். நீங்கள் அந்த சவுண்டு வராமல் நீங்கள் தைக்க ஆரம்பிச்சிங்கன்னா இந்த பாபின் கேஸ் கீழே விழுந்துடும். ஏன் நூல் போடுவோம். நூல் மேலே போட்டாச்சு. அங்கே போட்டு இங்கே கொறுக்கிறது பாருங்கள். முதல்ல இங்கே கொறுக்கிறோம், இந்த இடத்துல நூல் வர்றதுக்கு. அதுக்கு அடுத்தது டென்ஷன் ஸ்ப்ரிங்கு. இந்த டென்ஷன் ஸ்ப்ரிங்கை 2 பக்கம் ஒரு வாஷர் போட்டிருப்பாங்க. இடையில ஒரு கேப் இருக்கும். அந்த இடத்துல போட்டு நமக்கு அப்படி எடுக்கணும். இதுதான் கண்ட்ரோல் பண்ணி கொடுக்குறது. இந்த டென்ஷன் ஸ்ப்ரிங் தான் கண்ட்ரோல் பண்ணி கொடுக்குறது நூலை. அடுத்தவங்க பாருங்கள், இந்த லிங்க்ஸு மேலேயும் கீழே ஓடிட்டு இருக்க அந்த லிங்கு, அதில் நமக்கு நூலை கோர்க்கணும். டென்ஷன் ஸ்ப்ரிங்கு, அடுத்தது இந்த லிங்க்ஸு அங்கே இங்கேயும் ஓடிட்டு இருக்குதுல மேலேயும் கீழேயும், இந்த லிங்க்ஸு, இந்த 2லேயும் நமக்கு நூலை கோர்க்கணும். அதுக்கு அடுத்தால நேராக ஊசி. இப்போ மேலே போட்டிருக்கோம். அடுத்தது டென்ஷன் ஸ்ப்ரிங்கு, அப்புறம் அந்த லிங்க்ஸில் போட்டாச்சு. அதுக்கப்புறமா ஊசியில் போடுறதுக்கு முன்னாடி ஊசிக்கு மேலே ஒரு இடம் இருக்குது, அதில் கோர்த்துக்கணும். அந்த இது ஊசிக்கு நேராக போகிறதுக்காங்க, அந்த நூல் நேராக போகிறதுக்காண்டி அந்த இது வச்சுருக்காங்க. ஏன்னா நமக்கு ஊசியில் நூல் கோர்க்கணும். ஊசியில் நூல் டைரெக்டாக கோர்க்கலாம். லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைடு வர மாதிரி கோர்த்துக்கணும். இந்த மிஷினில் இடது கை வச்சு லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைடு வர்ற மாதிரி நூல் கோர்க்கிறதுக்கு ஒரு சின்ன டிவைஸ் ஒன்று இருக்குது. அதை யூஸ் பண்ணி கூட நூல் கோர்க்கலாம். இப்போ நம்ம நூல் கோர்த்தது அந்த டிவைஸ் வச்சு தான் கோர்த்தோம். அது கடையில் கிடைக்கிது. அதுனா ஈஸியாக கோர்த்துடலாம். ஏன்னா ஒரு சுற்றி
கீழே பாபின் கேஸ் நம்ம மாட்டியாச்சு. ஒரு சுற்றி அந்த கீழே உள்ள நூல் மேலே வர மாதிரி எடுக்கணும். கையை வச்சு தான் அங்கே சுற்றணும். பாருங்கள், மேலேயும் கீழேயும் டென்ஷன் ஒன்று போல் இருக்கணும். மேலே உள்ள நூலும் கீழே உள்ள நூலும் டென்ஷன் ஒன்று போல் இருக்கணும். அப்போ தான் நூல் தையல் அழகாக வரும். இது அந்த ப்ரெஷர் பூட்டை லிஃப்ட் பண்ணிக்குள்ளது. இது கால் சைட்லேயும் வச்சுருப்பாங்க. கால் வச்சும் லிஃப்ட் பண்ணிக்கலாம், இல்லை கை வச்சும் லிஃப்ட் பண்ணிக்கலாம். இந்த ப்ரெஷர் பூட்டை நல்லா ஒய்த்தி வச்சாச்சுன்னா மேலே உள்ள நூலை பார்த்துங்க, நீங்கள் டென்ஷன் ஸ்ப்ரிங்கில் கொடுத்த பிறகும் இழுத்தீங்கன்னா ஈஸியாக வரும். ஆனால் ப்ரெஷர் பூட்டை கீழே தாத்தாச்சுன்னா அந்த மாதிரி ஈஸியாக இழுக்க முடியாது, டைட் ஆகிடும் நூல். அப்படி ஒரு மெக்கானிசம் வச்சுருக்குறாங்க. இது சில நேரங்களில் நமக்கு நூல் தேவைப்படும், நூல் கொஞ்சம் வேணும், நமக்கு ஊசியில் பொறுக்கிறதுக்கு வேறு கை வேலை பார்க்குறதுக்கு நூல் வேணும் அப்படின்னா இந்த ப்ரெஷர் பூட்டை உயர்த்தி வச்சுக்கிட்டு நம்ம நூலை ஃப்ரீயாக இழுத்து எடுத்துக்கலாம். ப்ரெஷர் போட்டு தாழ்ந்துச்சுன்னா அது ஃப்ரீயாக வராது. இப்போ நமக்கு ஊசி எப்படி மாட்டுறது அப்படிங்கிறது பார்ப்போம். இதுதான் ஊசி, ரவுண்டு ஊசி. இது மேக்ஸிமம் பெரிய மிஷினுக்கு எல்லாமே இதே ஊசியை தான் யூஸ் பண்ணுவோம். 16ஆம் நம்பர் ஊசி நம்ம யூஸ் பண்ணுறோம். இந்த ஊசியில் பாருங்கள், ஒரு சைடு ஒரு கட்டு இருக்கும். இங்கே பாருங்கள், இந்த ஊசியை வச்சு இன்னொரு ஊசியை வச்சு நம்ம அதை பார்க்க முடியுது. அங்கே இங்கேயும் தள்ளும்போது அந்த கட்டில் ஓடுது. ஒரு பக்கம் ஃப்ளாட்டாக இருக்கும், ஒரு பக்கம் ஃப்ளாட்டாக இருக்கும், ஒரு பக்கம் இந்த கட்டு இருக்கும். அதில் ஒரு கட்டு கொடுத்துருப்போம். அந்த கட்டு வழியாக தான் நூலே போகுது. அந்த கட்டு இல்லாட்டி நூல் அந்த ஊசி கீழே துணியில் இறங்கும்போது நூலெல்லாம் கட் ஆகிடும். அப்போ அதுக்காக தான் அந்த கட்டு கொடுத்துருக்காங்க. அந்த கட்டு வழியாக தான் நூலே கீழே இறங்குது. ஊசி வழியாக இல்லைன்னா ஊசிக்கு வெளி சைடோடு இருந்துச்சுன்னா, நூல் இருந்துச்சுன்னா அதை துணிக்குள்ள இறங்கும்போது அத்துரும், நூல் அது கட் ஆகிடும். இப்போ இந்த சைடில் ஊசிக்கு மேலே ஊசி மாட்டுற இடத்துல ஒரு ஸ்க்ரூ இருந்தது. அந்த ஸ்க்ரூவை நம்ம கழட்டிட்டு இந்த கட்டு லெஃப்ட் சைடு இருக்கிற மாதிரி, நான் இதில் பார்த்தீங்களா இந்த கட்டு, இந்த கட்டு லெஃப்ட் சைடு இருக்கிற மாதிரி வச்சு மாட்டணும். அதாவது எங்கேருந்து நூல் கொறுக்கிறோமோ, எந்த டைரெக்ஷன்லேருந்து நூல் கொறுக்கிறோமோ அந்த டைரெக்ஷனில் இந்த கட்டு வரணும். இப்போ ஓவர்லாக் மிஷினை பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்லேருந்து நூல் கொறுப்போம். அப்போ அந்த கட்டு ஃப்ரண்ட்டில் வரணும். எம்ப்ராய்டரி மிஷினில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்லேருந்து நூல் கொறுப்போம். அப்போ அங்கேயும் அந்த கட்டு ஃப்ரண்ட்டில் வரணும். இதில் லெஃப்ட் சைட்லேருந்து கொறுக்கிறோம். அதனால் அந்த கட்டு லெஃப்ட் சைடு இருக்கிற மாதிரி வச்சுக்கணும். இப்போ நம்ம சரியாக மாட்டியிருக்கோமா அப்படின்னு அந்த நகத்தை வச்சு பார்த்துக்கலாம். நகத்தை வச்சு அப்படி கொடுத்தீங்கன்னா அந்த க்ரூவில் மேலே கீழே நம்ம வைத்து பார்த்துக்கலாம். அந்த பக்கத்தில் கட்டு இருக்குது, கரெக்டாக இருக்குது. ஏன்னா சரிஞ்சு இருந்தால் கூட நூல் ஒழுங்காக எடுக்காது. லெஃப்ட் சைடில் அந்த கட்டு லெஃப்ட் சைடில் இருக்கணும். எந்த பக்கத்தை நூறு கொறுக்கிறோமோ அந்த பக்கத்தில் அந்த கட்டு இருக்கணும். இந்த மாதிரி நம்ம ஊசியை மாட்டிக்கலாம். அதை முதல்ல கை வச்சு டைட் பண்ணிவிட்டு சரியாக இருக்குது அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு ஸ்க்ரூ ட்ரைவரை வச்சு நமக்கு டைட் பண்ணிக்கலாம். இனி அடுத்தது ப்ரெஷர் பூட்டு. அது எப்படி நமக்கு கழட்டிட்டு மாட்டலாம். ப்ரெஷர் பூட்டு நிறைய வருது, நிறைய மாடலில் வருது. நம்ம இது சாதாரணமாக தைக்கிறதுக்கு இந்த பூட்டு யூஸ் பண்ணுவோம். அதில் ப்ரெஷர் பூட்டுக்கு மேலே ஒரு ஸ்க்ரூ இருக்குது. அதை ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு கழட்டிட்டு நமக்கு எந்த பூட்டு வேணுமோ அதை மாட்டிக்கலாம். இது ப்ளைன் பூட்டு. இப்போ பைப்பிங் தைக்கணும், அதுக்கு தனியாக வருது. இன்விசிபிள் ஜிப்பர் தைக்கணும், அதுக்கு தனியாக வருது. அப்புறம் வேறு எதுவும் தைக்கணும் அப்படின்னா ஒவ்வொன்றுக்கும் பூட்டுக்கு தனித்தனியாக கிடைக்கிது. நம்ம அதை வாங்கி எது வேணுமோ அதை வாங்கி நமக்கு மாட்டிக்கலாம். இப்போ ஒன் சைடு உள்ளதும் இருக்குது. ஒன் சைடு பூட்டுன்னா ஒரு சைடு இருக்கும், ஒரு சைடு இருக்காது. இதில் டபுள் சைடாக இருக்குது அந்த பூட்டு. இப்போ நம்ம ப்ளைன் பூட்டை இந்த மாதிரி மாட்டிக்கிட்டோம். பூட்டு மாட்டினதுக்கப்புறமா இதை பாருங்கள், அந்த ஊசி கரெக்டாக அந்த பூட்டுக்கு சென்டரில் போகுதா அப்படின்னு பார்த்துக்கணும். நமக்கு கை வச்சு அந்த வீலை கரைக்கி பார்த்தோன்னா, மிஷினுடைய வீலை கரைக்கி பார்த்தோன்னா அது சென்டரில் வருதா அப்படின்னு பார்த்துக்கணும். சில நேரம் லெஃப்ட் சைடோடு கூட விழலாம், சில நேரம் ரைட் சைடோடு விழலாம்.
அது ஒவ்வொரு மிஷினுடைய மேனுஃபேக்சரிங் பொறுத்தது. அந்த மிஷின் எல்லாம் ஒண்ணா தான் செஞ்சிருப்பாங்க. இந்த பூட்ல டிஃப்ரென்ஸ் வரும். சில பூட் வந்து கரெக்ட்டா செட் ஆயிருக்கும். சென்டர்ல விழும் ஊசி. சில பூட் வந்து லெஃப்ட் சைடுல விழும். இல்லன்னா ரைட் சைடுல வரும். அப்போ அத வச்சு பார்த்து தான் நமக்கு வந்து தைக்கணும். ஏன்னா நம்ம தைக்கும்போது வந்து பூட்ட பார்த்து தான் தைப்போம். அப்போ அந்த சென்டர்ல விழுதா, இல்லையா? சென்டர்ல விழுந்தா தான் நல்லது. கரெக்ட்டா சென்டர்ல விழணும். கீழ ஹோல் இருக்குது அந்த பிளேட்ல. அதுலயும் கரெக்ட்டா சென்டர்ல அந்த ஊசி வரணும். ஊசி மாட்டியாச்சு. இனி அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். தையல் தொழில் செய்யணும் அப்படின்னு விரும்புகிறவங்க தையல் படிச்சுட்டு நீங்கள் தையல் தொழில் செய்யுங்க. தையல் தொழில் செய்யும்போது நமக்கு அரசாங்கம் வந்து நிறைய பெனிஃபிட் கொடுத்துருக்கு. அதெல்லாம் வாங்கணும் அப்படின்னா தொழிலாளர் நல வாரியம் அப்படின்னு இருக்குது. அதில் நீங்கள் போய் ரெஜிஸ்டர் பண்ணிவிடுங்க. உங்கள் பேரை ரெஜிஸ்டர் பண்ணியாச்சுன்னா கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய நிறைய சலுகைகளை வாங்கிக்கலாம். 60 வயசு ஆன பிறகு பென்ஷன் கூட கொடுக்குறாங்க. தொழிலாளர் நல வாரியத்தில் எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படின்னு நிறைய பேர் வீடியோ போட்டிருக்காங்க. அதை பார்த்து எங்கே போய் நீங்கள் அப்ளிகேஷன் கொடுக்கணும் அப்படின்லாம் போட்டிருக்காங்க. அதை பார்த்து நீங்கள் கொடுங்க. கொடுத்து அதில் சேர்ந்துக்குங்க. இனி அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.